ஒரு பாட்டு சுசிலா பாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருக்கிறோம். ஒரு வரி வருகிறது, இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். இந்த பாட்டு வந்த உடனே ஏவிஎம் சரவணன் சார் சங்கர கணேச கூப்பிட்டு, நிறுத்துங்க ஒலிப்பதிவை. என்னையா இந்த 2 வரி என்ன அழகா எழுதியிருக்காரு. இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். சவுண்டே இல்லாம ஹார்ட் லிப்ல அந்த அம்மையாரை பாட வைத்து சத்தம் இல்லாம இதை மீண்டும் ஒலிப்பதிவு செய்யுங்க. இதனால் தெரிந்து கொண்டேன், ஒரு தமிழ் காதல் கொண்டவரோடுதான் நாம் நட்பாக இருக்கிறோம் என்று நான் தெரிந்து கொண்டேன். மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த சபையில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி. தன் தந்தையார் மீதும் தன் குடிப்பெருமையின் மீதும் சரவணன் அவர்கள் கொண்டிருந்த காதல், பக்தி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை பக்தி என்றுதான் சொல்ல வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் 2-3 மேடைகளில் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். சரவணன் குடும்பத்தை வைத்துக் கொண்டு பராசக்தி விழா கொண்டாடப்படவில்லை, நான் வசனகர்த்தா, சிவாஜியின் முதல் படம் விழா எடுக்கப்படவில்லை, அந்த வருத்தம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது. 99வது நாளில் படத்தை நிறுத்திவிட்டார் மெய்யப்ப செட்டியார், அதனால் எங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கலைஞர் சொல்லிக் கொண்டிருந்தார். சத்தியம் திரையரங்கில் ஒரு விழா. கலைஞருக்கு இந்த ஆதங்கம், அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார். பராசக்தியில் தான் கொண்டாடப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று ஏதோ சில காரணங்கள். இந்த கருத்தை முதலமைச்சர், அன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் சொல்லிய பிறகு பக்கத்தில் இருந்த சரவணன் ஓடி வந்தார். ஐயா, இந்த கருத்தை நீங்கள் 2-3 முறை சொல்லிவிட்டீர்கள், எங்கள் மனம் புண்படுகிறது. எங்கள் அப்புச்சியை பற்றி நாங்கள் உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம். தயவு செய்து இனிமேல் இந்த கருத்தை கூறாமல் எங்களை மன்னிப்பீர்களா என்று கேட்டார். நான் பக்கத்து சீட்டில் நான் இருக்கேன், ஆடி போயிட்டேன். ஒரு முதலமைச்சரிட உங்க கருத்தை மாத்திக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய உள்ளம், துணிவு, இதற்கெல்லாம் காரணம் தந்தையார் மீது அவர் வைத்திருந்த மதிப்பு. இன்னும் 2 செய்தி சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தி, சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். 10 நாள் கழித்து என்னை அழைக்கிறார். இந்தாங்க இன்னொரு 1 லட்சம் ரூபாய் செக்கு. எதுங்க கொடுத்துட்டீங்களே?